Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Instagramல நேமை எப்படி ஸ்டைலிஷா சேஞ்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. கூகுளில் போய் ஈஸியாக ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்னு டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டைலிஷ் ஃபாண்ட் ஜெனரேட்டர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ஃபாண்ட் ஜெனரேட்டர்னு இருக்கும். இதுக்கு கீழே ஒரு காலம் இருக்கும். இதில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்களோ அந்த நேமை இதில் டைப் பண்ணலாம். நேம் கொடுத்த உடனே இந்த நேம்லேயே நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் வரும். இதில் எந்த ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணலாம். நான் இதில் ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே மேலே காப்பி ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைலுக்கு கீழே எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு நேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். இதில் நீங்கள் கொடுத்துருக்க நேமை டெலிட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி பண்ண இந்த நேம் வந்து பேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு வாட்டி நேமை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் முறை நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் 14 டேஸுக்கு உள்ளாடி 2 முறை மட்டும்தான் நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ டிக்கை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் நேம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி யூசர் நேம் ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.